இந்த சுட்டி குழந்தை குறும்பு பண்ணால் ரசிக்காதவங்க யாராலும் இருக்காங்களா? கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கிருஷ்ணனுக்கு பிடிச்ச அப்பம் ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அப்பம் செய்கிறதுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு கரும்பு சர்க்கரை, தேவையான அளவு வாழைப்பழம், கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி விட்டுக்கோங்க மாவை. இந்த மாவு எண்ணெய் நம்ம காயிற வரைக்கும் ஊறுனா போதுங்க. நல்லா அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்பமாக ஊற்றுங்க. இல்லைன்னா அப்பம் இந்த மாதிரி உப்பு வராது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் மேலே எலும்பி வரும். இப்போ அப்பம் 2 அப்பம் நான் ஊற்றியிருக்கேன். ரெண்டுமே ஒரு பக்கம் வெந்து மறுபக்கம் திருப்பி விட்டாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாமே ஊற்றி எடுத்துக்கோங்க. கிருஷ்ணனுக்கு பிடிச்ச அப்பம் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்பம் செஞ்சு கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.